அனைவருக்கும் வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் பல்வேறு வகையான வேலைகளுக்கு நம்ம ஒப்பந்த புள்ளிகளில் ஒப்பந்ததாரர்களுக்கு நம்ம வேலைகள் வழங்கிட்டு வரோம். இதை நம்ம லாஸ்ட் ஒரு 40 டேஸில் அனாலிசிஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும், நிறைய விஷயங்களில் சில மாற்றங்கள், அந்த நிபந்தனைகளை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. எங்கெங்கெல்லாம் சில லீக்கேஜஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் குவாலிட்டி வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு புதிய ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் காமனான ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்ததுக்காக நம்ம இந்த ப்ரெஸ் மீட் சொல்லியிருந்தோம். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, அதே போல் பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், கோயில்களில் அந்த முடி எடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் கோயில்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள் அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அது நடக்கணும். இன்னும் ஒரே ஒரு கான்ட்ராக்டரே தொடர்ந்து பல வருடங்களாக ஏலங்கள் விடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்றதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை மட்டும் நான் குயிக்கா சொல்லிடுறேன். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்கள்ல அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல நடக்க போகுது. ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத நம்ம இந்த தடவை நம்ம கொண்டு மாத்திருக்கிறோம். ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். இது ரெண்டுமே நம்ம ஆன்லைன்ல பண்றதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பல கோயில்களில் இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்பு தொகையும் செக்யூரிட்டி தொகையும் கோயிலுக்கு கோயில் சில இடங்கள்ல மாறுபட்டு இருந்துச்சு. அப்ப இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், வைப்பு அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது 5% அந்த டெண்டர் தொகையிலிருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம், அது இல்லாம எதுவும் டெண்டர்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை நம்ம இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம அவருக்கு டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில தான் இங்க இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதுல லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துறாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துறோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால கோயில்களுக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல ஒருத்தருக்கே டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்றது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கிறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்ல சப்ளை பண்ண முடியாம போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு நம்ம பெனால்ட்டியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு இதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப முடி எடுக்கிறாங்க, முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப நம்மளுடைய கைட்லைன்ஸ்ல தினசரி எவ்வளவு முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்ல எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ள நம்ம அவங்களை கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் நம்முடைய துறை மானிட்டர் பண்ண போகுது. அதே போல கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் இனிமேல் பொருட்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம பிஓஎஸ் மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலமா எவ்வளவு வருமானத்தை அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்பதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை நம்ம யோசிக்க முடியும். ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ, அப்ப இது போல இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும்.
அதே போல விலைப்பட்டியல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கிங்ல வந்து டிஃப்ரெண்டா ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயிலில் வந்து 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயிலில் 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைஸ்டு பில்லிங் மட்டும் இல்லாம எப்படி வந்து ஒரு பிரைவேட் பார்க்கிங், இப்போ ஒரு மால்ல நம்ம ஒரு பார்க்கிங் பண்றோம் அப்படின்னா எப்படி வண்டியுடைய வாகன எண்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா கேப்சர் பண்ணி எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, எத்தனை வாகனங்கள் வெளியே போயிருக்குது, எவ்வளவு நேரம் பார்க்கிங்ல இருந்திருக்குது, நம்ம எவ்வளவு வந்து பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கைட்லைன்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கோயில்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மானிட்டர் பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எத்தனை ஆடு கோடி வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல மானிட்டரிங்கே கிடையாது. ஸோ பல இடங்களில் இதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கிறதாவும் நம்ம கேள்விப்பட்டதுனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து மானிட்டர் பண்றோம். எத்தனை கோழிகள் வருது, எத்தனை ஆடுகள் வருது, அந்த குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்றோம். மேன் பவர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து கோயில்களில் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நிறைய கோயில்களில் போகும்போது சரியான சம்பளம் கிடையாது, எங்களுக்கு தேவையான வந்து உடைகள் தர மாட்டேங்கிறாங்க, கிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, கிளீன் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூடிய பணியாளர்கள் சொன்னாங்க. அப்ப இதுல வந்து நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு கைட்லைனாவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சவங்களுக்கு பே ஸ்லிப், சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்து வழங்கப்படலை. இதனால வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சேலரி வந்து அந்த மக்களுக்கு போகுது, உண்மையிலேயே நம்ம ப்ரொவைட் பண்ற சேலரி போகுதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸ்ல கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பே ஸ்லிப்பா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போல நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். ஏலத்திற்கு முன்னாடியும் இந்த பிட்டிங்க்கு முன்னாடியும் ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரீ பிட் மீட்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கே வந்து சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியெல்லாம் வச்சிருந்தாங்க. ப்ரீ பிட் மீட்டிங்கே வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்கணும், இஎம்டி கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இதனால என்னன்னா ஆக்டிவா நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு வராம இருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீ பிட்டிங் மீட்டிங்கே வரலன்னா அவங்க எப்படி ஏலத்தில் கலந்துப்பாங்க, எப்படி டெண்டர்ல கலந்துப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ப்ரீ பிட்டிங் மீட்டிங்க்கு இருந்த இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரீ பிட் மீட்டிங் அந்த ஏலம் என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் அது. அப்ப அதுக்கே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அங்கேயே அவங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரீ பிட் மீட்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து கண்டிப்பா ப்ரீ பிட் மீட்டிங்ல யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அவங்களால இந்த டெண்டரை எடுத்து பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். பெருமுதலாளிகள் மட்டும் இல்லாம சிறு சிறு நபர்கள் கூட இந்த காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்காக நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு வகையிலான டெண்டர் கைட்லைன்ஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சு இனிமேல் வரக்கூடிய டெண்டர்கள் இதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கறத வந்து நேற்று நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஆணையர் அவர்கள் மூலமாக அனைத்து கோயில்களுக்கும் இந்த ஜிஓ வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. டெண்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நிறைய இடத்துல பல கோயில்களில் பலர் வந்து டெண்டர் எடுத்து பணியில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமா டெண்டர்கள் கேன்சல் பண்ணிட்டு புதுசா வந்து கொடுக்கப்படுமா, இல்ல அவர்களுடைய ஒவ்வொரு கோவிலும் வந்து வேறு வேறு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க, அந்த டெண்டர்கள் காலம் முடிவடைய தருவாயில டெண்டர் கேன்சல் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ள அவங்க நம்ம கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணிருக்கோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைன்ல நடக்கும், ஏலமும் ஆன்லைன்ல நடக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த லோயஸ்ட் புள்ளி சொல்லுங்க, ஒருத்தர் வந்து 4 பேர் போடுறாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணிருப்பாரு, அவரோட கால இடைவெளி இருக்குமா, அவருக்கும் அடுத்த டைம் நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி பிட் பண்ணிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதா. நீங்க அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெளியில சொல்லிட்டு இந்த இவ்வளவு கோட் பண்ணிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமா அப்படிதான். இல்ல நிச்சயமா அது வெளிப்படையாவே இருக்கும். யாரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவா அவர் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டர்ல நம்ம கொடுக்குறோம். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு
80 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்க திடீர்னு மாத்திட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன், இப்ப நான் 70 லட்ச ரூபாய்க்கு அதை பண்ணி தரேன் அப்படின்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்க போறோம். ஆனா குவாலிட்டியில எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கால இடைவெளி இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்றேன். அது எல்லாமே ஆன்லைன்ல எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்கும்ன்றத நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீடைலா நம்ம அதுல கொடுத்துருவோம்.